ஹலோ கைஸ், வணக்கம். என் பேர் இமானுவல். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆத்மாவோட விலை என்ன அப்படிங்கிறத பத்தி பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். உலக பொருள்களோட ஒப்பிட்டு நீங்க எளிதா இதை புரிஞ்சுக்கிற மாதிரி நான் இதை சொல்ல போறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வேதாகமத்துல மத்தேயு 16:26 ஒரு வசனம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இந்த இடத்துல ஜீவன் அப்படிங்கிறதுக்கு ஆத்மா அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. சரியா? ஆன்டி மேட்டர்னு ஒரு பொருள், பாசிட்ரான்ஸ், ஆன்டி புரோட்டான்ஸ், ஆன்டி நியூட்ரான்ஸ் உருவான ஒண்ணு இருக்கு. சரியா? அதோட பேரு ஆன்டி மேட்டர். இந்த ஆன்டி மேட்டர், பாசிட்ரான்ஸ், ஆன்டி புரோட்டான்ஸ், ஆன்டி நியூட்ரான்ஸ் இதனால உருவான இந்த ஆன்டி மேட்டர்ங்கிற இந்த ஆன்டி பார்ட்டிகிள், இது சுவிட்சர்லாந்துல ஜெனீவால CERN, 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 அதாவது யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிசிக்ஸ் லேபரட்டரியில இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா 1 கிராம் ஆன்டி மேட்டரோட விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா $62.5 trillion அப்படின்னு இதை நிர்ணயிச்சிருக்காங்க. சரியா? சோ அதனுடைய ப்ராடக்ட் காஸ்ட் அவ்வளோ இருக்கு, $62.5 trillion. இந்த உலகத்துல இப்போ சில நானோகிராம்ஸ் ஆன்டிமேட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நானோகிராமோட அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 1 கிராம்ல 1 பில்லியன் நானோகிராம்ஸ் இருக்கு. அதாவது 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 பில்லியன் நானோகிராம்ஸ். 1 பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி. சரியா? இந்த உலகத்துல சில நானோகிராம்ஸ் ஆன்டிமேட்டர் தான் இருக்கு. சோ நம்ம என்ன பார்த்தோம்னா, சில நானோகிராம்ஸ் ஆன்டிமேட்டர் தான் இந்த உலகத்துல இருக்கு பிசிக்ஸ் லேபரட்டரியில அப்படிங்கிறத பார்த்தோம். 1 கிராம்ல 1 பில்லியன் நானோகிராம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 1 கிராம் ஆன்டிமேட்டரோட விலை $62.5 trillion அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரியா? இந்த ஒட்டுமொத்த உலகத்தோட ஒரு வருட ஜிடிபி பொருளாதாரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தோராயமா $110 trillion வருது. அப்ராக்சிமேட்லி $110 trillion. யுஎஸ்ஏ, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட ஒரு வருட ஜிடிபி பாத்தீங்கன்னா $30 trillion. இந்தியாவோட ஒரு வருட ஜிடிபி பாத்தீங்கன்னா $4.2 trillion. இப்படி இருக்கிற பட்சத்துல ஒட்டுமொத்த உலக, அதாவது 195 நாடுகளுடைய ஒட்டுமொத்த ஜிடிபி ஒரு வருடத்துக்கு பாத்தீங்கன்னா $110 trillion. இப்படி இருக்கும்போது 1 கிராம் ஆன்டிமேட்டரோட விலை பாத்தீங்கன்னா $62.5 trillion, $62.5 trillion. கிட்டத்தட்ட முழு உலக பொருளாதாரத்தோட பாதி தான் 1 கிராம் ஆன்டிமேட்டரோட விலை. இது ஒரு வருட ஜிடிபி. சரியா? ஒரு வருட ஜிடிபி பாத்தீங்கன்னா $110 trillion. இதோட பாதி, தோராயமா இதோட பாதி தான் 1 கிராம் ஆன்டிமேட்டரோட விலை, $62.5 trillion. சோ தற்போதைய இந்தியாவோட பாத்தீங்கன்னா இந்த 1 ரூபி காயின் இருக்குல்ல, இந்த 1 ரூபி காயின், இந்த 1 ரூபி காயினோட எடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.7 கிராம்ஸ். அந்த 3.7 கிராம்ஸ் அளவுள்ள ஆன்டிமேட்டரோட விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா $231 trillion. இந்த சின்ன
3.7 கிராம் அளவுள்ள ஆன்டிமேட்டரோட விலை பாத்தீங்கன்னா 231 ட்ரில்லியன் US. அதாவது ஐநாவாக அங்கீகரிக்கப்பட்ட இந்த 195 நாடுகள் இருக்குல்ல, அதோட 2 வருட ஜிடிபியை நீங்க கூட்டினா எவ்வளவு பணம் வருமோ அப்ராக்சிமேட்லி, அதுதான் வெறும் இந்த சின்ன இந்த 3.7 கிராம் 3.7 கிராம்ஸ் எடையுள்ள இந்த ஆன்டிமேட்டரோட விலை. சோ 1 ட்ரில்லியன்ல நீங்க பாத்தீங்கன்னா 1000 பில்லியன் இருக்கு, 1 பில்லியன்ல 1000 மில்லியன் இருக்கு. சோ நீங்க கால்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க. ஒரு சின்ன ஆன்டிமேட்டரோட வெறும் 3.7 கிராம் எடையுள்ள இந்த ஆன்டிமேட்டரோட விலை 231 ட்ரில்லியன் US. இது மாதிரி தாங்க ஒரு ஆத்மாவும் அப்படிங்கிறத இந்த பைபிள் நமக்கு சொல்லுது. ஒரு மனுஷன்ல உள்ள இந்த ஆத்மாவிற்கு இந்த பூமி முழுசையும் நீங்க விலையா கொடுத்தாலும் அது சமம் கிடையாது அப்படிங்கிறது தான் பைபிள் சொல்லுது. இப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நீங்க விலையா கொடுத்தாலும் அந்த ஆத்மாவுக்கு ஈடு கிடையாது. சரியா? ஒரு ஆத்மாவுக்கு ஈடா இந்த உலகமே சமம் இல்லை. ஒரு ஆத்மா, இப்ப எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஆத்மா, நான் இம்மானுவேல்ங்கிற இந்த ஒரு நபருக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா, என்னோட ஆத்மாவுக்கு இந்த ஒட்டுமொத்த உலகமுமே விலையா கொடுத்தாலும் அது ஈடாகாது. இப்ப நம்ம வாழ்ற இந்த உலகத்துல இந்த உலகம் முழுமைக்கும் நம்முடைய உழைப்பிற்கு பலனா சம்பாதிச்சு என்னதான் அதை சம்பாதிச்சு அதை இந்த ஆத்மாவுக்கு ஈடா கொடுக்க நினைச்சாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் தந்த அந்த ரட்சிப்புக்கு சம எதுவுமே கிடையாது. சரியா? சோ ஒரு ஆத்மாவோட விலை என்னன்னு அதை படைச்சவருக்கு தான் தெரியும். ஏதாவது ஒரு பொருளை நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெண்ணை நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னா இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இது போக மற்ற காஸ்ட் எல்லாம் வச்சு என்ன பண்ணுவீங்க, எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இந்த பெண்ணோட விலை என்னன்னு சொல்லிட்டு. அது போலதாங்க இந்த ஆத்மாவை படைச்சவருக்கும் அதோட வேல்யூ தெரியும். ஸோ மத்தேயு 16:26 அதைத்தான் சொல்லுது. சரியா? ஒரு மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லுது. சோ நான் இதை எளிமையா உங்களுக்கு நான் புரிய வச்சிருக்கேன். இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமா உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்குன்னா இதை விட பெரிய பாக்கியம், இதை விட பெரிய விடயம் இந்த உலகத்துல என்ன இருக்கும்? சரியா? சோ இந்த 3.7 கிராம் அளவுள்ள இந்த ஒரு காயின் அளவுள்ள ஆன்டிமேட்டரோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 231 ட்ரில்லியன் US. அது இந்த ஒட்டுமொத்த 195 நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் உள்ள இந்த பூமியில இந்த ஒட்டுமொத்த உலகத்தோட 2 வருட பொருளாதாரம் ஜிடிபியோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி எவ்வளவு பணம் வருமோ அதோட விலை தான் இந்த 3.7 கிராம் அளவுள்ள ஆன்டிமேட்டரோட விலை. ஸோ இந்த சின்ன பொருளுக்கு எவ்வளவு பெரிய விலை இருக்கு பாத்தீங்களா? அதைத்தான் பைபிளும் நமக்கு சொல்லுது. ஒரு ஆத்மாவுக்கு இந்த உலகமே ஈடு கிடையாது. அதை நம்ம ரட்சிப்புனா என்னங்கிறத தெளிவா நம்ம புரிஞ்சு அதுல நம்ம பயணிப்போம். நம்ம ரட்சிப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமா கொடுத்திருக்காரு, அதை காத்துக்கொள்வோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.